கோவையில் நடந்த முக்கிய நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கி பல்வேறு அரசியல் மற்றும் சமூக பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி பேசுபொருளாக மாறிய நிலையில் பலரும் கவனிக்கத்தக்க நிகழ்வாக மாறியிருக்கிறது. கேரள மாநிலத்திலிருந்து வந்த பெண் ஒருவர், நான் ஏன் மதம் மாறினேன், அதனால் என்ன பிரச்சனைகளை சந்தித்தேன், எப்படி தப்பி வந்தேன், இப்போது என்ன செய்கிறேன் என முழு விவரமாக தெரிவித்தார். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் எல்லா மதமும் ஒன்று என நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்போ இதை கேளுங்கள் என அவர் சொன்ன முக்கிய விஷயம்தான் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கும் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. இதோ அந்த வீடியோ. பண்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் கிட்ட எனக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டும். ஒன்று, தினமும் கோவிலுக்கு போறதுனால இல்லாட்டி சில பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றதுனால மட்டும் நீங்க முழுசா ஒரு சனாதன தர்மி ஆயிடும் என்று நம்புகிறாங்களா? 2, நீங்க எல்லா மதமும் ஒன்று என்று நம்புகிறாங்களா? அதாவது எந்த ஒரு மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணாலும் தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? 3, சனாதன தர்மம் பாரதத்தோட சரியான சரித்திரம், சமகால பிரச்சனைகள், சவால்கள், அவையோட தீர்ப்புகள் இதை படிக்க தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? இந்த 3 கேள்விக்கும் உங்கள் பதில் ஆமா என்றால் நினைவில் வைக்கவும் பிரிய சகோதரர்களே, உங்க ஃபியூச்சர் ஆபத்தில் உள்ளது. தமிழ் தெரியாதுன்னு முத்தா தமிழ்ல பேசுறாங்க. ஏன்னா நானும் இதே மைண்ட் செட்டோட தான் இருந்தேன். இதை நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட பேசிஸ்ல தான் சொல்றேன். சில வருடங்களுக்கு முன்னாடி நான் இந்த சேம் மைண்ட் செட்டில் இருந்தேன். கடவுள், குரு, தர்மம் இதுக்கெல்லாம் என் லைஃப்ல நான் இம்பார்ட்டன்ஸே கொடுத்ததில்லை. எல்லோரையும் போல் படித்து நல்லா ஒரு ஃபிசியோதெராபிஸ்ட் ஆகணும் அப்படின்ற கனவோட தான் நான் காலேஜில் சேர்ந்தேன். ஆனால் சில எதிர்பாராத விஷயங்கள் தான் என் லைஃப்ல நடந்து விட்டது. ஸ்வதர்மத்தை பற்றிய என்னோட இக்னோரன்ஸ், பாரதத்தோட சரியான சரித்திரத்தை பற்றிய என்னோட லேக் ஆஃப் நாலேஜ், இதையெல்லாம் சில கன்வர்ஷன் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தே ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் மீ வித் தேர் ஐடியாலஜிஸ். என்னோட தர்மத்தை பற்றி அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாம நான் ஹெல்ப்லெஸ்ஸாக கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் அவங்க அவரோட மதத்தோட ஐடியாலஜிஸ் என் மேலே இன்ஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா மதமும் மனிதனோட நன்மைக்காக அல்லவா, அதனால் எந்த மதம் கற்றுக்கொள்வதோ ஃபாலோ பண்ணுறதோ தப்பே இல்லை அப்படின்ட்டு எந்த ஒரு ஹிந்து மக்களுக்கும் இருக்கிற தப்பான நம்பிக்கை எனக்கும் இருந்தது. அதனால அவங்க சொல்லி கொடுக்கறத நான் அதிகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். As I went deep to that ideology, என்னாச்சு தெரியுமா? அதுவரை நான் கும்பிட்ட கடவுள்கள் எனக்கு சாத்தாங்களாக மாறினார்கள். அதுவும் இல்லாமல் அவதார பெருமாள்களும் குருமார்களும் எல்லாம் எனக்கு பிசாசுகளாக மாறினார்கள். நான் நம்பும் தேவனை நம்பாதவர்கள் எல்லோரும் எனக்கு காஃபிர்களாகவும் வெறுக்கப்பட வேண்டியவர்களாகவும் வரும் மகளுக்கு பதிலாக மதவெறியாளாக மாறிய மகளைத்தான் என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்க்க வேண்டியதாக வந்தது. ஒரு நாள் நான் அவங்க கிட்ட சொன்னா, நான் இனிமே அனகா கிடையாது, நான் முஸ்லீம் ஆயிட்டேன்,
என் பேரு ஐமா அமீரா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க மக உங்ககிட்ட அப்படி வந்து சொன்னா எப்படி இருக்கும்? ஏன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதை தாங்க முடியல? எல்லா பேரண்ட்ஸையும் போல என்னை எப்படியாவது திரும்பி கொண்டு வரணும் அப்படின்ற அனைத்து முயற்சிகளும் அவர் செய்தார்கள். ஆனா என்னோட குவெஸ்டின்ஸு அவருக்கு சரியா ஆன்சர் பண்ண முடியல. அவரோட வார்த்தைகளோ ஆலோசனைகளோ ஒன்றுமே என்ன அதிலிருந்து மாற்ற முடியலை. ஒரு நாள் நான் வீட்டிலே இருந்து நமாஸ் பண்ணிட்டு இருந்தேன். தெரியும்ல நமாஸ். இதை என் அம்மா பார்த்துட்டு வந்தது. அம்மாவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அம்மா அழுதுகிட்டே பூஜா ரூம் போனேன். அங்கே போய் நாராயணா கற்றுக்கிட்டு அழ ஆரம்பித்தேன். இதை கேட்டுன்னா வந்தேன். அந்த பூஜா ரூமில் தேவனோட ஃபோட்டோஸ் இல்லையா, அதை பார்த்து எனக்கு ஒரே கோபமாக வந்தது. நான் அம்மா கிட்ட கத்துனேன். நான் கேட்டேன், எந்த நாராயணனை நீ கூப்பிட? அப்படி ஒரு நாராயணனே கிடையாது. உன்னை காப்பாத்த யாரும் வர போறதில்லை அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு அம்மா she cried more. அந்த வலியை தாங்காம குடும்பமே ஒரே நேரத்தில் தற்கொலை செய்வோம் என்று சொல்லி என் காலில் விழுந்து அழ ஆரம்பிச்ச. அப்ப நான் என்ன சொன்ன தெரியுமா? நீ எப்படி சத்தாலும் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்லும் மனநிலைக்கு நான் வந்து விட்டது. அப்படி எல்லா நம்பிக்கையும் பறிபோன போது நான் எந்த நாராயணன் இல்லை என்று சொன்னாலோ அதே நாராயணனோட ஆசீர்வாதம் போல், அதே நாராயணன் என் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணாங்க. என் ஃபேமிலி ஆர்ஷ வித்யா சமாஜத்தை பற்றி கேள்விப்பட்டது. அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்கறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு. அப்படி சொல்லித்தான் 2020 என்னை ஆர்ஷ வித்யா சமாஜத்துக்கு அழைத்து வந்தது. யாராலும் என்ன மாற்ற முடியாது அப்படின்ற திமிரோட தான் நான் ஆர்ஷ வித்யா சமாஜத்துக்கு வந்தது. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஆச்சாரியஜி, எங்களோட குருநாதர் ஆச்சாரிய மனோஜி கிட்ட ஒரு டிபேட் நடந்தது. எந்த ஒரு டாபிக்கை நம்ம கற்றுக்கும் போதும் அதோட ஆத்தென்டிக் சோர்சஸ் பார்த்து தான் படிக்கணும் இல்லையா? அதே மாதிரி நான் எந்த ஒரு புத்தகத்தை தெய்வத்தோட கூறல்கள் என்று நம்பினோ அதே புத்தகத்தோட மிஸ்டேக்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எவ்ரிதிங் ஆச்சாரியஜி ஒன்றொன்றாக காட்டி கொடுத்தது. இதெல்லாம் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆச்சாரியஜி கேட்ட, ஈஸ்வர் தந்த இன்டலெக்டை யூஸ் பண்ணிப்பாரு, இதெல்லாம் ஒரு கடவுள் சொல்ல கூறல்களா என்று சொல்லு. 6 ஆண்டுகளாக நான் சத்தியம் என்று நம்பி வந்த கருத்தை எங்களோட குருநாதர் ஆச்சாரிய ஸ்ரீ மனோஜி வெறும் 3.5 மணி நேரத்தில் அது தப்பானது என்று புரிய வைத்தார். அப்புறம் ஆச்சாரியஜி கேட்ட, இன்னும் அந்த ரிலீஜியனுக்கு போக வேணுமா
அப்படின்னு கேட்டேன். அப்பவே அந்த நிமிடத்திலே அவரின் முன் கைகூப்பி நான் சொன்னேன், எனக்கு அந்த மதம் வேணாம். அதுக்கப்புறம் ஆர்ஷ வித்யா சமாஜத்தோட சனாதன தர்ம கிளாஸஸ், கம்பேரிட்டிவ் ரிலீஜியன் ஸ்டடீஸ், கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் பாரத், சமகால பிரச்சனைகள், சவால்கள், இதை பற்றியெல்லாம் கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். எல்லா மனிதரும் ஒன்றுதான், ஆனா எல்லா மதங்களும் ஒன்று கிடையாது. தவறான ஐடியாலஜிஸ் தான் மனிதனை சப் ஆனிமலா செய்ய தோன்றிவிடுகிறது. அதனால தவறான இந்த டேஞ்சரஸான ஐடியாலஜிஸோட விக்டிம்ஸோட இல்லை, அந்த ஐடியாலஜிஸோட போராட வேண்டும் என்று குருநாதர் தெளிவுபடுத்தி கொடுத்தார்கள். நான் எவ்வளோ டேஞ்சரஸுக்கு போய்விட்டிருந்தேன் என்பதும், சனாதன தர்மம் என்ன, அதோட மகத்துவம் என்ன, அதை உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்று புரிந்து கொண்ட பின் ஆச்சாரிய ஸ்ரீயின் சிஷ்யராக அவரோட மகத்தான மிஷனின் பகுதியாக வேணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். அண்ட் அப்படி நான் ஆர்ஷ வித்யா சமாஜத்தோட ஃபுல் டைமர் ஆகிவிட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னோட 2 சகோதரிமார்கள் அனுஷா, அமிர்தா, நாங்கள் 3 பேரும் இன்னைக்கு ஆர்ஷ வித்யா சமாஜத்தோட ஃபுல் டைமர்ஸ் ஆகி இருக்கிறாங்க. சமய பரிமாணம் காரணமாக சுருக்கி கூறினேன். எங்களோட ஆர்ஷ வித்யா சமாஜம் யூடியூப் சேனலில், மலையாளம் சேனல் அண்ட் ஹிந்தி சேனலில் இதை டீட்டெயில்டாக கொடுத்துட்டு இருக்கு. தயவுசெய்து எல்லாரும் பாருங்க. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.